டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. டேட்லயுமே ஒரு கிளாஷ் இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் இங்க வரார். அவர் வந்து நிர்வாகிகளை பாக்குறதுக்காக வரார். ஜூலை 7ஆம் தேதி நான் இல்லங்க நான் கிளம்புறேன், அவங்கள பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லிட்டு போறாரோ. ஏன்னா இவர் மறுபடியும் வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு இது கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி அரசு தான், இந்த கூட்டணி ஆட்சியில வந்து நாங்கள் கண்டிப்பாக பங்கேற்போம், எங்களுக்கும் பங்கு இருக்கிறது ஏதாவது பேசிடுவாரோன்னு ஒரு சங்கடத்தை தவிர்ப்பதற்காகவும் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரோன்னு எனக்கு தோணுது. நேரடியா அமித்ஷாவை சந்திக்க வேண்டாம். நம்ம நான் இல்லங்க நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நீங்க வந்து நீ சென்னையிலேயே வந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாரோன்னு நினைக்கிறேன். பட் எகைன் பிஜேபி இல்ல நாங்க கூட்டத்தையே கூட நாங்கள் கோயம்புத்தூர்ல மாத்திரம் செய்யலாம், அது செய்யலாம். அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கல் அப்படின்னா செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் இல்ல இந்த கட்சி இன்னொரு பிளவுபடுத்தலாம், இன்னொன்று இரட்டை இலை பிரச்சனை இருக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வழக்குகள் இருக்கு, அவரோட பையன் மேல வழக்குகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகளை சரி கட்டணும். இல்ல இவங்க ஒண்ணுல சிம்பிளா ஓபிஎஸ் கூட மறுபடியும் ரெட்டால போகலாம், என்ன வேணாலும் நடக்கும், நம்ம பார்த்திருக்கோம் அரசியல். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கட்டாயமான கூட்டணிக்கு சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அது ஆயிட்டான்னு தான் பாக்குறேன். தேர்தலுக்கு முன்னால பல கட்சிகள் கூட்டணியில் சேரும் அப்படின்னு திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பாஜகவோடு சேர்ந்து இன்னும் பல கட்சிகள் வரும்னு சொல்றாரா, பாஜக இல்லாம இன்னும் சில கட்சிகள் வரும்? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் ஏன், இதன் மூலம் செல்வாக்கு கூடுமா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. இது அவருக்கு பயனுள்ளதா இருக்குமா? நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் சார். எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே சுற்றுப்பயணம் என்பது பயனுள்ள ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி சுற்றுப்பயணம் பார்க்கும் பொழுது நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ராகுல் காந்தி வந்து ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினார், இங்கே அண்ணாமலை கூட நடத்தினார், நீங்கள் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அப்போ நடத்தினார், அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு அவர் பையன் நரேஷ்வா நடத்தினார். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நடைபயணங்கள் சுற்றுப்பயணங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வருது. ஓகே, இந்த கட்சி வந்து நமக்காக வர்றாங்க, நமக்காக பேச வர்றாங்க அப்படிங்கிற ஒரு எழுச்சியை கொடுக்குது. அந்த விஷயத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் செல்வது நல்லதுதான் பார்க்கிறேன். ஆனால் முக்கியமாக கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கல, அந்த ஒரு திட்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனா சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடம் முன்பாவே கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அதில் அதிமுக விருப்பம் இல்லையோ, திரு எடப்பாடி பழனிசாமிக்கே விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இருக்கு. அது அந்த மாதிரி தான் பார்வையாளர்கள் அவரை பற்றி கருத்தை பதிவு செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனால ஏதாவது டேமேஜ் வந்துருமோ, அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமா? இருக்கலாம் சார். ஏன்னா நீங்கள் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் இருக்கிற இப்போ சி.வி. சண்முகம் போன்றவர்கள், நீங்கள் வந்து ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அவர் என்ன வெளிப்படையாக சொன்னார், இந்த தொகுதியில் நான் வந்து கிங்காக இருந்தேன், 40,000 ஓட்டுகள் விதத்தை ஜெயிப்பேன், இன்னைக்கு பாஜக கூட்டணினால 40,000 மைனஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சி.வி. சண்முகம் அந்த கூட்டத்தில் பேசினார், அதெல்லாம் வெளியே வந்ததுங்க பார்த்தோம். ஸோ அந்த கூட்டணியில் வந்து சிறுபான்மை வாக்கள் நிறைய போகுது, இன்னும் சொல்லப்போனால் மற்ற சில சமூகத்தோட வாக்கள்லாம் போகுது. அப்படிங்கும் போது ஒரு மைனஸ் ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் 2 காரணங்கள். ஒன்று, என்டிஏ வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாக்கு வங்கி ஒன்று இருக்குது, அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதை தாண்டி சில கட்டாயங்களால் தான் இந்த கூட்டணி ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவசரமாக டெல்லிக்கு போகாமல், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்காமல், மற்றவர்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அமித்ஷா அவர்கள்ட்ட போய் சரண்டர் ஆகி போகிறாங்கிறது தெரியல. வெவ்வேறு கார்கள்லாம் மாறி நீங்கள் சரண்டர் ஆகி கடைசியாக வந்து இந்த கூட்டணி ஃபிக்ஸ் ஆனதுக்கான காரணம் அதுவாகத்தான் இருக்குது நான் பார்க்குறேன். இல்லாட்டி அந்த கட்சி இன்னொரு பிளவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால் ஒரு வழியில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சேர்ந்து உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்று, 2 பேரும் சேர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசலாம், இல்லை போராடலாம்ங்கிறத தாண்டி பிஜேபி செய்கின்ற மற்ற விஷயங்கள், மதுரையில் போடுற முருகபக்தர்கள் மாநாடு, மதுரையில் சிக்கந்தர் மலை போடுறது, நாங்கள் அடுத்து அனுமரூர் மாநாடு போட போகிறோம், அடுத்து வேற ஒரு கடவுளுக்கு மாநாடு போட போகிறோம், இப்படி பேசுறது எல்லாமே ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இப்போ மக்கள் பிரச்சனைகளுக்காக நான் மக்களை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிற பார்க்குறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து அவருடைய டேட்லையுமே ஒரு கிளாஷ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் இங்கே வரார். அவர் வந்து நிர்வாகிகளை பார்க்கறதுக்காக வரார். ஜூலை 7ஆம் தேதி நான் இல்லைங்க நான் கிளம்புறேன், அவங்கள பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லிட்டு போறாரோ. ஏன்னா இவர் மறுபடியும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இது கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி அரசு தான், இந்த கூட்டணி ஆட்சியில் வந்து நாங்கள் கண்டிப்பாக பங்கேற்போம், எங்களுக்கும் பங்கு இருக்கிறது ஏதாவது பேசிடுவாரோன்னு ஒரு சங்கடத்தை தவிர்ப்பதற்காகவும் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரோன்னு எனக்கு தோணுது. நேரடியா அமித்ஷாவை சந்திக்க வேண்டாம். நம்ம நான் இல்லைங்க நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நீங்க வந்து நீ சென்னையிலேயே வந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாரோன்னு நினைக்கிறேன். பட் எகைன் பிஜேபி இல்லை நாங்கள் கூட்டத்தையே கூட நாங்கள் கோயம்புத்தூர்ல மாத்திரம் செய்யலாம், அது செய்யலாம். ஆனால் அந்த தர்மசங்கடம் இருக்கு. நிச்சயமா சார், தர்மசங்கடம் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா பாஜக இந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்து கொள்வார்களா அப்படிங்கிறது பெருக்கல. நான் ஒன்று ரொம்ப சிம்பிளா இப்போ கீழடி குறித்து பேசுறாங்க. கீழடி குறித்து செகாவத் அவர்கள் பேசுகிறார். இந்த பக்கம் வந்து தமிழ் சவுந்தரராஜன் அவங்க இருக்காங்க, இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் இருக்காங்க. நீங்க அதில் அவர் பேசும் பொழுது இன்னும் நிறைய அறிவியல் சான்றுகள்லாம் வரும் பொழுது
அந்த உடல் மொழி மைனார் நாகேந்திரன் தமிழ் சந்திராந்தியா என்னவர் பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி உடல் மொழி மாறுது. நம்ம பார்க்குறோம் ஒரு சங்கடத்தை கொடுக்குற மாதிரியான வேலைகளை தான் மறுபடியும் பாஜகவுடைய மத்தியில் இருக்கிறவங்கலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும் நான் பார்க்குறேன். அப்போ இந்த சங்கடங்கள்லாம் நமக்கு சேர்ந்து தான் அவர் எடுக்க வேண்டிய, இப்போ கிரெடிட் எடுக்கிற மாதிரி இந்த நெகட்டிவாக அவர் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்போ அவர்களுடைய மைனஸ்க்கும் சேர்த்து இவர் உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதனால அவர் அந்த சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணியிருக்காரு. 2-3 தடவை மைனஸ்ன்னு சொல்லிட்டீங்க, அந்த மைனஸை எதுக்கு சுமக்கிறாரு சார்? வழி இல்லாமல் சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கள் அப்படின்னா செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளராக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் இல்லை இந்த கட்சி இன்னொரு பிளவுபடுத்தலாம், இன்னொன்று இரட்டை இலை பிரச்சனை இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வழக்குகள் இருக்குது, அவரோட பையன் மேலே வழக்குகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளை சரி கட்டணும். இல்லை இவங்க ஒன்றில் சிம்பிளாக ஓபிஎஸ்ட்டை கூட மறுபடியும் ரெட்டால போகலாம், என்ன வேணாலும் நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம் அரசியல். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கட்டாயமான கூட்டணிக்கு சரண்டராக வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அது ஆகிட்டார் தான் பார்க்குறேங்க. ஆனால் இந்த கட்டாய கூட்டணி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெறுமா சார்? அவங்க அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும்னு நம்புறாங்க. இப்போ நீங்கள் நம்புறீங்க? இல்லை நான் நம்பல சார், நான் நம்பல. ஏன்னா 24லயே வந்து ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து நின்றிருந்தா ஒரு 12-13 சீட்ஸ் வரைக்கும் ஜெயிச்சிருப்பாங்க, திமுக எதிர்த்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்குகள் சொல்றாங்க. அது வந்து ஜெல் ஆகலாம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து இன்னொன்று இந்த பாஜக வாங்கின அந்த 11% வந்து யாருடைய வாக்கு வங்கி, அவங்க எங்க இருந்து அந்த வாக்கு வங்கி எடுக்கிறாங்க? அதிமுக தான் எடுக்கிறாங்க. அப்ப அதிமுக வாக்கு வங்கியை எடுத்து தான் பாஜக இன்னைக்கு வளருதுன்னு பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி ரெண்டும் ஒன்றா சேர்றதுனால நீங்க 18-19 வந்து 40 39 ஆயிடும் 38 ஆயிடும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் அதான் சொல்லு. இன்னொன்று பாஜக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுக்குரிய பிரச்சனைகளை பேசுறாங்களா, இல்ல நாங்க மறுபடியும் நாங்க வந்து கடவுள் பெயரை வச்சு இந்துத்துவ பெயரை வச்சுமே நாங்க வேலை செய்வோம்னு சொல்றாங்கன்னா அதுதான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது எந்த பிரச்சனை பேசணும். நீங்க மக்கள் பிரச்சனை ஏன் நம்ம பேசணும்? ஒன்றும் இல்லை சார். இப்போ ஆர்டிஇல வந்து பணம் வராமல் ஒரு சிக்கல் இருந்தது, நீங்கள் அதை நான் வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லலாம். இல்லை மாநில அரசாங்கம் தான் எங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் எல்லாம் பண்ணாங்களே, நாங்களே 2000 கோடி போட்டுக்கோ, நீங்கள் பணமே கொடுக்கணும்ப்பா, அதையே நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பலாம். அந்த மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதையுமே அவர் கையில் எடுப்பதற்கு தயாராகவே இல்லை. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் வந்து எப்படி இது ஜெல்லாகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் பல கட்சிகள் கூட்டணியில் சேரும் அப்படின்னு திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜகவோடு சேர்ந்து இன்னும் பல கட்சிகள் வரும்னு சொல்றாரா, பாஜக இல்லாமல் இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்றாரு? சார், அதாவது நீங்கள் முதலாக அமித்ஷா அவர்கள் வரும் பொழுதே நீங்கள் பார்த்தோம், நம்ம 6 சேர் 7 சேர் போடப்பட்டது, நிறைய பேர் வரப்போறாங்கன்னு சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கும் போது தான் ராமதாஸ் அவர்கள் முதல் நாள் நீ தலைவர் இல்லை செயல் தலைவர்னு மாத்துறாரு. ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு போயிடுவாருன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் ராஜ்யசபா சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்வி இருந்தது. அதனால் அவர்களும் தவிர்த்தார்கள். என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க கூட பெரிய யோசனையில் தான் இருக்காங்க. இப்போ உடனடியாக நம்ம போய் சேரணுமா, ஜி.கே. வாசன் தவிர மற்ற யாருமே உடனடியாக போய் நம்ம அந்த சேரில் உட்காரணுமோ ஒன்றா சேரணுமா அப்படின்னு. ஏன்னா அவங்களே பார்க்கிற பார்வை என்பது அதிமுக தொடர்ச்சியாக பல தேர்தல்களை தோல்வி அடைஞ்சிட்டு வருது. அப்போ நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக ஒரு ஆப்ஷன் வரலாம், அவங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ பாமக கூட அங்கே போனால் திரும்ப அவர்கள் வந்து இல்லை கொள்கை ரீதியாக அது முரண் இருக்கிறது, நான் அது ஒன்றுபட்ட பாமகவோ இல்லை பிளவுபட்ட பாமகவோ எதாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். நான் வெளியே கூட போயிடுவேன், ஆனால் போக மாட்டேன். ஆனால் பாமக கூட சிக்கல் இருக்குது, வேறு வழி இல்லாமல் நீங்கள் என்டிஏக்கு போகலாம். ஆனால் தேமுதிகக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, மற்ற சில கட்சிகளுக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கிற காரணத்தினால இவர் எதிர்பார்க்கிறார், ஒரு முயற்சி செய்கிறார். ஆனால் அது நடந்து விடுமா? ஏன்னா அப்படி நடந்துச்சு 2024 நடந்திருக்கு இல்லையா? 2024 தேமுதிக மட்டும்தான் இவர்கள் நோக்கி வந்தார்கள். அது கூட எந்த ப்ராமிஸ் இல்லை, ராஜ்யசபா உங்களுக்கு கொடுக்குறேங்க ப்ராமிஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தார், அது அவருக்கு அடிப்பிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது புதிய கட்சிகள் எங்கிருந்து வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா சார்? அதாவது ஒருவேளை இந்த கூட்டணிகள் இதெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா டஃப்பாக இருக்கும் நான் பார்க்குறேன் சார். எடப்பாடி வந்து யார் சொல்றீங்க கூட்டணி? நான் சொல்லும் பொழுது ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, இல்லை நாம் தமிழரோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ யாராவது உள்ள வந்தாங்கன்னா 2 பேர் வரலடா, இவங்க 2 பேரும் ரொம்ப டஃபாக சார், கஷ்டம் தான் சார். அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தலையே ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக மற்றும் நீங்கள் சொன்ன இந்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு 3% அளவுக்கான ஓட்டு விதத்தானே தோத்தாங்க. ஆமாம். அப்போ இப்போ ஆளும் கட்சியாக திமுக இருக்கும்போது அதெல்லாம் சேர்ந்ததுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. அது செயல்படுமா? இல்லை சார், அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த கூட்டணியில் பாஜகங்கிற ஒரு புள்ளி வந்தது ஒரு பெரிய பிரச்சனை நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து இது பாஜக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சிக்கல் இல்லை. இன்னொன்று கடந்த முறை பாஜக இன்னொன்று 2021 ஓபிஎஸ் உள்ள இருந்தார். நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு, தஞ்சாவூர் போகிறார். நீங்கள் தஞ்சாவூரில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாவட்டங்களில் ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் தான் அதிமுக ஜெயிச்சு, வைத்தியலிங்கம் மட்டும் தான் ஜெயிச்சார். அவர் வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கார். நீங்கள் இப்போ திருவாரூர் போனீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஜெயிச்சு. இப்போ சுற்றுப்பயணம் போகிறதுல கோவை தவிர மற்ற எல்லா ஊர்களிலுமே வந்து அந்த அமைச்சர் ஜெயிச்சிருப்பாங்க. ஓஎஸ் மணியன் ஜெயிச்சிருப்பார், இவர் வந்து நன்னிலத்தில் காமராஜ் ஜெயிச்சிருப்பார், அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர மற்ற எல்லோருமே வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பில்லை இல்லை. அப்போது நீங்கள் அந்த ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போது அதை நீங்கள் எப்படி கடந்து வருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை பாஜக இது இல்லை அப்படின்னா
இந்த கூட்டணி வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலாம். மக்கள் ஒர்க் அவுட் ஆனால் மக்கள் வந்து ஓகே இது வந்து திமுக ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கும் அப்படின்னு மக்கள் யோசிக்கலாம். இல்லை அப்போ பாஜக அவருடைய வாக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு, முதல்ல 2-3 இருந்துச்சு, என்னதான் குறைச்சு சொன்னாலும் இன்னைக்கு ஒரு 6-7 வரைக்கும் இருக்கும். அது அதிமுக எல்லாம் தானே போகும். ஆமாம் சார். இல்லை சார் 6-7 வந்து வருது, ஆனால் எவ்வளோ வெளியே போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்போ வேறு சில தயங்கிட்டு இருக்கிறவங்களே வந்து உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் விஜய் அவர்கள் வந்து பேபி இந்த கூட்டணிக்கு வரலாம், அதிமுக பாஜக இல்லை அதிமுகவோட தலைமையில் வரலான்னா அந்த மாதிரியான ஒரு யோசனை அவர்களுக்கு இருந்திருக்கலாம் முன்னாடி. இப்போ கூட நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிமுக விமர்சிக்காததுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அப்படி வந்தாலும் பெரிய கேம் சேஞ்சாக இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்குறேன். எடப்பாடி எதிர்பார்க்குறாரோ? எதிர்பார்க்க சார், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. டெபுட்டி சிஎம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் சொன்னாங்க, தாவேக்கு டெபுட்டி சிஎம். அதே மாதிரி நாம் தமிழர் கூட அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களையும் உள்ள கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த பாஜக வந்த பிறகு இந்த காட்சி எல்லாமே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் தொடர்ந்து அந்த மாதிரி பேச்சு இருக்கிற மாதிரி பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் பிரிஞ்சிருவாங்க, பிரியறதுக்கான தயாரிப்பில் இருக்கிற எடப்பாடி சார். அவர் தயாரிப்பில் இருந்தாலும் அந்த முடிவை அவரால் எடுக்க முடியாது. இந்த முடிவை எடுக்கக்கூடியது அமித்ஷா தான். சேர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, அமித்ஷா நினைச்சாதான் முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சக்தி இருந்திருந்தால் அவர் டெல்லிக்கு அவசரமாக பயணித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் செங்கோட்டையன் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக என்ன பண்ணிட முடியும்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். அவர் அந்த இடத்திற்கு நகரவில்லை, அவர் தான் வேகமாக அங்கே ஓடினார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கூட்டணியை முறித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் கூட அது அமித்ஷா அவர்கள் ஒப்புதலின் பேரில் தான் நடக்குமே தவிர எடப்பாடி பழனிசாமியால் நிச்சயமாக அது முடியாது. லாஸ்ட் மினிட் எடுக்க மாட்டார் எடப்பாடி சார். எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கும். நீங்க அதற்கு பிறகு ஒரு 2 மாசம் முன்னால் அது முடிவு எடுக்க முடியாதா? இல்லை சார், எடுக்கிறதுக்கான ஒன்று நீங்கள் அமித்ஷா அவர் அது எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியல. மத்திய கவர்மெண்ட் வந்து இதை ஒரு ஈகோ இஷ்யூ பார்க்குறாங்க. இன்னொன்று அவங்க வந்து 2029 இவங்க வேணுங்கிற ஒரு கணக்கும் இருக்கும். 2029 அதிமுக வேணும் நமக்கு வந்து ஒருவேளை இப்போ இவங்க சொல்கிற மாதிரி 2024 ஒன்றா இருந்திருந்தா நம்ம ஒரு 13 சீட்டு ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம நிதிஷ்குமாரையோ இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு இவ்வளோ தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குன்னா 2029 வேணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது 2026 இந்த கூட்டணி விட்டுட்டோம்னா 2029 மறுபடியும் வருவாங்களா வரமாட்டாங்களா? இன்னொன்று 2026 ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த ஷார்ட்ஸ் யார் கால் பண்ணுவா? எடப்பாடி பழனிசாமி மேலே வந்துருவார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் எடப்பாடிகிட்ட வந்து இவங்க போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அதையெல்லாம் கணக்கு பண்ணி அமைச்சர்கள் அவ்வளவு ஈஸியாக இதை விட்டுருவாரானா விட மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி ஒரு கணக்கு இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்க அவர் சுற்றுப்பயணம் போகிறதுல கோவை மட்டும்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிகம் இடம், மற்ற இடங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி திருவாரூர் தஞ்சாவூர் இதெல்லாமே இருக்கிறவங்க கூட இல்லை, எல்லாமே அதிமுக வென்ற இடங்கள் இல்லை. அப்படி போகிறதன் மூலம் யார் தன் பக்கம் இல்லாமல் இருந்தார்களோ, முக்கியமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ டிடிவி ஆதரவாளர்களோ இல்லை முக்குலதர் சமூகத்தினரோ இவங்கெல்லாம் தன் பக்கம் வருவாங்க, அவங்களை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குல்ல, அது மாதிரி பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக இருக்கும் சார். அதில் இன்னொன்று நீங்கள் 1 இயர் பெல்ட்டும் ஒரு போகிறார், கடலூர் போகிறாரு, நீங்கள் வந்து அந்த பெல்ட்டும் நிறையா விழுப்புரம் போகிறாரு, அங்கேயும் போகிறார். அப்போ அங்கெல்லாம் ஒரு கேள்விகள் என்ன வரும்னா இதில் பாமக வந்து உள்ளே வரப்போகிறாங்களா வரமாட்டாங்களா, அப்போ தனிச்சு தான் அதிமுக வந்து தனிச்சு தான் வரப்போதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வரும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகின்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுவார். நீங்கள் வந்து இப்போ டெல்டாவில் வந்து அவங்களுக்கு ஓட்டே இல்லாமல் இருக்குது, டெல்டாவில் வந்து ஓட்டு கொண்டு வரதுக்கான வேலைகள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்லாம் தீரும். எந்த ஒரு தலைவரும் சுற்றுப்பயணம் மூலியமாக அதை சாதிக்க முடியுமாங்கிற பார்ப்பார். ஆனால் இந்த கணக்குகள் நீங்கள் போகிற இடங்கள்ல இன்னொன்று பாஜக நிர்வாகிகளும் சேர்ந்து வரப்போகிறாங்களா இப்போ அந்தந்த கூட்டங்கள் அப்படின்னா அதுவே கூட பாசிட்டிவாக மாறுமா நெகட்டிவாக மாறுமா நமக்கு தெரியாது. அவங்க வந்து அங்கே வேற கோஷங்களை போட்டுட்டு இருந்தாங்கன்னா, மக்கள் பிரச்சனை பேச வந்திருக்கிற இடத்துல அவர் காவிரி டெல்டா பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் பற்றி பேசிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பிரிந்து போன தலைவர்கள் முக்கியமாக ஓபிஎஸ்சிக்கும் ஒரு இடம் கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை எடப்பாடி கிட்ட கொடுக்குமா சார்? அதில் அவர் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுப்பாராங்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் முதலாக அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கும் பொழுதே இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நடந்தது, நீங்கள் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளே வரமாட்டோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏக்குள்ளே இருக்கிற காரணத்தினால நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறார், இல்லை நாங்கள் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்துருவோம், நீங்கள் தினகரன் அவர்கள் கூட உள்ளே கொண்டு வந்துருவோம், அவங்களுக்குலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி தான். அவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது, அவங்க வந்து தான் இந்த வாக்கு வங்கி உயர்த்தணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு நகரலாம். இல்லை ஏன்னா அவர் உள்ள அக்காமடேட் பண்ணுறாருன்னா சுயேட்சையாக நிற்கலாம், நான் ரெட்டலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை கூட ஒரு எடப்பாடி ஏற்றுக்கொள்வார். ஆனால் தினகரனுக்காக அமமுகங்கிற ஒரு பார்ட்டி இருக்குது, அதன் மூலியமாக வேறு சின்னத்தில் நிற்கலாம். இவர் வந்து ஓபிஎஸ் வந்து நான் முன்னாடி பலாப்பழத்தில் நின்னார், அதே மாதிரி இப்போ வந்து நான் சுயேட்சையாக தான் நிற்க போகிறேன், இல்லை எனக்கு ரெட்டலை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இருக்குது. அதில் பட் ரெட்டலை கொடுக்கறதுக்கு எடப்பாடி தயங்குவார், நிச்சயமாக தயங்குவார் சார். இல்லை உள்ள அக்கமடேட் பண்ணுறதுக்கே தயங்குவார். நீ சுயேட்சையாக நிற்கிறதுக்கே கூட ஓபிஎஸ் அவர், ஏன்னா நீங்கள் அவர் நிற்க வச்சுட்டு அந்த தொகுதிக்கு தேனியில் நிற்கிறாரு, பெரிய குளத்தில் நிற்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க போவாரா, வாக்கு சேகரிக்க போவாரா?
என்ன எந்த முகத்தில் வச்சு வாக்கு சேகரிக்க போவார், இல்லை அவர் வந்து எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற. ஏன்னா சட்டமன்றத்தில் பக்கத்தில் உட்காரும் போது 2 பேரும் முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு இவர் போய் வாக்கு சேகரிக்கிறதுக்கான போவாரா? அதே மாதிரி தினகரனுக்கு தேனியில் நிற்கிறாரு, இல்லை டெல்டாவில் நிற்கிறாங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்க, அவங்களாம் கேட்பாரா அப்படிங்கிறத கேள்விதான். ரொம்ப சிக்கலில் தான் இருக்காரு. நிச்சயமாக சிக்கலாக தான் சார் இருக்கார். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பிட்ட ஜெகதீஸ்வரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.